ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஆர்பி ஜென்சின் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபினிஷர். இந்த ப்ராய்லர் கோழிக்கு ஃபீட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா பண்ணை கோழிக்கெலாம் ஃபீட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபினிஷர். அது பார்த்தீங்கன்னா முதல்ல எப்படி இருக்கும், அது பார்த்தீங்கன்னா புறாவுக்கு ஃபீட் பண்ணலாமா, புறாவுக்கு ஃபீட் பண்ணால் என்னென்ன விதமான சைட் எஃபெக்ட் வரும், ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா அதால் பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட், அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேருக்கு இது என்னன்னே தெரியாது. மேக்ஸிமம் புறா வளர்க்குறவங்களுக்கு இது ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி கைஸ், நம்ம சேனலை புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம சேனல் கீழே இருக்க இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒவ்வொரு வீடியோ நிறையா இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். முதல் பார்த்தீங்கன்னா ஃபினிஷர், அதாவது ஃபினிஷர்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா கட்டிங் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஃபீடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரில. இந்த மாதிரி கம்பெனி ஃபீடு பார்த்தீங்கன்னா விலை கூட வரும். இது போகிறனால பார்த்தீங்கன்னா இந்த புறா ஒரே வாரத்தில் வளர்ந்துடும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கற்பனைகள் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு வந்து தெரில. முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நான் கட்டுறேன். இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷரு அப்படியே பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டிங் ஃபுட்டு மாதிரி இருக்கும். இதை பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு விலையில் கிடைக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கிலோ 30 ரூபா, ஒன்று பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபா. இவ்வளோ தாங்க இந்த ஃபினிஷரோட விலையே வரும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காசு ஹை ரெண்ட்டு கூட அதனால தான் ஸ்டார்டிங் உங்களுக்கு விலையே சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ப்ரௌன் கலரில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மிக்சிங் ஆகுது காய்ச்சி தெரிஞ்சவங்க. முதல் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன இதுக்குள்ளே மிக்சிங் ஆகுது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு பண்ணை கோழிகளுக்கு நான் முதல்ல சொல்லியிருப்பேன். ப்ராய்லர்னால் கோழி தான், அதுக்கு பண்ணை கோழிகளுக்கு போடுற ஃபுட்டு தான் இது. ஓகேவா? நான் அப்படியே பார்த்தீங்கன்னா அதை இப்போ சொல்லிட்டேன். அதை திரும்பி பார்த்தீங்கன்னா கோழி பற்றி நான் ஊடலை சொல்லிட்டே வரேன். அப்படியே ஃபுல்லாக நோட் பண்ணிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விதமானது கலப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை, அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை, சோளம், அது தானியம் ஐட்டம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது போக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டீராய்ட்ஸ்னால் கொஞ்சம் கெமிக்கல்ஸ்னால் சாப்பிட்ற அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்னால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டோசேஜ் பார்த்தீங்கன்னா கலப்பாங்க. அது கலக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய புறாக்களுக்கு மற்றும் கோழிகளுக்கு அதுக்கெலாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பக்கா குவாலிட்டியான சைஸ் கிடைக்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா நல்லா சைஸ் கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா பண்ணைகளில் கோழி பார்த்தீங்கன்னா கோழியோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இது கோழிக்கெலாம் கொடுப்பாங்க. இப்போ நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா கோழி விட்டுட்டு புறாக்குள்ளே வருவோம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷர் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். இது எங்கே கிடைக்கும் நான் சொல்லிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நார்மல் பார்த்தீங்கன்னா இந்த புறாக்கு மிக்சிங் ஃபுட்டு கலவை ஃபுட்டெலாம் வாங்குவீங்கல்ல, அந்த மாதிரி கடையிலே பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும். ரொம்ப சீப்பஸ்ட் தான், காசு கூட நினைக்கிறேன். ஓகேவா? தைரியம் பார்த்தீங்கன்னா நீங்களும் கேட்டுவாங்க. போய் பார்த்தீங்கன்னா ஃபினிஷர்னு சொல்ல தரலாம். பார்த்தீங்கன்னா கோழித்தீவனன்னு சொல்லுங்கள். கோழித்தீவனன்னு கேட்டாலே சொல்லுவாங்க, எடுத்து கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 4-5 வாட்டி கூட வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ரொம்ப வந்துன்னா ஒரு மாதிரி கிரைன்ஸ் ஆனது மாதிரி கூட இருக்கும். அது உங்களுக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த விலை வாங்க. இந்த இப்போ நான் கரெக்டாக இதான் பார்த்தீங்கன்னா புறாவுக்கு கம்ஃபர்டபுளான சைஸு. ரொம்ப சின்னதாக வாங்கிடாதீங்க. இதே பார்த்தீங்கன்னா புறாவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது மாதிரி எந்த புறாக்களுக்கு கொடுக்கணும், இது எந்தெந்த புறாக்களுக்கு கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி புறாக்களை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷர் நீங்கள் யூஸ் பண்ணணும். சாதா புறா யூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். நான் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி புறா சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ சாதா தவிடா புறா, கருணை, ஓமர்லாம் எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா இதுகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீன்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு அதோட திறமை இருக்கும். ஓமர்னா பறக்கிறது, அப்படி பார்த்தீங்கன்னா கருணை அடிக்கிறது, தவிடா மேய்க்கிறது, இதெல்லாம் அதோட திறமையிலே உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா அந்த இம்யூனிட்டி பவர் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ளே இருக்கும். அவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த புறாக்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட் எதுவும் நோயும் வராது. இதான் சாதாரண பார்த்தீங்கன்னா கம்பு கோதுமை திண்டாலே பார்த்தீங்கன்னா தெம்பாக கிடக்கும். இதே ஃபேன்சி புறா பக்கம் போனீங்கன்னா ஃபேன்சி புறா பார்த்தீங்கன்னா ஒரு விதமான செயற்கை பிரீட் தான். இதில் பார்த்தீங்கன்னா இயற்கையில் உருவான பிரீட் தான். ஃபேன்சி பக்கம் போயிங்கன்னா ஃபேன்சிலாம் பார்த்தீங்கன்னா எதுவும் இயற்கையாக அதான் உருவாகலை, எல்லாம் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இதுலேருந்து அதுலேருந்து இது ஒவ்வொரு இதை பார்த்தீங்கன்னா அதை கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அந்த ஃபினிஷர் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா புறாவோட சைஸ் இப்போ ஒரு சில இடத்துலலாம் இந்த பிஜிஎன் ஃபார்மு பார்த்தீங்கன்னா பிஜிஎன் ஃபார்மு அந்த பக்கம் நீங்கள் போகிற மாதிரி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு ஃபினிஷர் ஃபீட் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல அந்த நம்ம கண்ட்ரி விட்டுங்க, அதர் கண்ட்ரிஸ் ஃபாரின் பக்கம்லாம் போனீங்கன்னா உங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபீட்டை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா தானியங்களை போட மாட்டாங்க, ஒரு சில இடத்துல தான் போடுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் ஃபினிஷர் ஃபீட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபினிஷர் ஃபீட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ்னு உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா
ஒல்லியாக இருக்க புறா டக்குன்னு மாடாயிரும். அந்த ஃபினிஷர் போகிறனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதில் ஃபினிஷரில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா அவ்வளோ ப்ரோட்டீன். இப்போ அந்த ஃபேன்சி புறாக்கு எதுக்கு போடுறாங்க பார்த்தீங்கன்னா இதுக்காண்டி தான். நல்லா பார்த்தீங்கன்னா சத்து பார்த்தீங்கன்னா பயங்கர சத்து கிடைக்கும். இந்த ஹியூமினிட்டி பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரைஸ் ஆகி புறா பார்த்தீங்கன்னா போல்ட்டாக எத்தனை சிக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா புறா அடி ஆகாமல் பக்கா குவாலிட்டியில் தரமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் யூஸ் பண்ணுவாங்க. ஃபினிஷர் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் தான் யூஸ் பண்ணணும். டோசஸ்லாம் மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. கோழிகளுக்கு இது உருவாக்கின பொருள் தான் அது. அதான் நம்ம புறாவுக்கு போடுறோம். கோழியோட சைஸ்னா புறாவோட சைஸ்னா அது உங்களுக்கே தெரிய நினைக்கிறேன். கோழி பார்த்தீங்கன்னா நல்லா சைஸாக இருக்கும். கோழிகளுக்கு போகிறோன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இந்த நம்ம சும்மா நார்மலாக போடலாம். புறாக்களுக்கு போகிற பார்த்தீங்கன்னா ஒரு தான் ஃபுட்டில் கலந்து தான் போடணும். அப்படியே பார்த்தீங்கன்னா ராவா தூக்கி போடவே கூடாது. அப்படி வச்சா ராவா நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் புறாக்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ராவா போகிற பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்கள் நல்லா அடியாகும். எந்த மாதிரி அடியாகும் பார்த்தீங்கன்னா புறா பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா முட்டை வைக்காமல் போகும். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை ஆகும் புறாக்களுக்கு. இந்த நோய் பறக்க முடியாமல் போகிறது இந்த மாதிரி நிறையா ஆகும். ரொட்டீனாக போடவே கூடாது. ஒரு அளவு தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து தான் போடணும். நான் சொல்கிறேன் அது எந்த ரேஷியோவில் கலக்கணும்னு சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவுக்கு மிஞ்சி போட்டால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் கம்பல்சரி வருங்க. இதுவும் நான் சொல்லிடுவேன். நிறைய பேர் சொன்னோன்னே வாங்கி போட்டுருவீங்க. அதாவது நன்மைகள் தீமைகள் ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். இப்போ நன்மைகள் சொல்லிட்டே வரேன். இப்போ மோசம் சைஸ் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ புறாக்கள் முட்டை போடுது பார்த்தீங்களா. முட்டை போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 முட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் ஈக்குவலாக போடும். ஒரு முட்டை சின்னதாக இன்னொரு முட்டை பெருசெல்லாம் போடாது. ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா 2 முட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி போடும். குஞ்சுகள் இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எப்போயுமே ரொட்டீனாக கலந்து வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ப்ரீடிங் டைம் இப்போ புறா முட்டை வச்சு குஞ்சு போறிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷர் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குற பட்சம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு குஞ்சு 40 நாளில் வெளியேறுதாங்க. ஃபினிஷர் கொடுக்குற பார்த்தீங்கன்னா நல்ல சத்து புறாவும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஆகி அது புறாவோட குஞ்சு பார்த்தீங்கன்னா 40 நாள் குஞ்சு பார்த்தீங்கன்னா 100 நாள் குஞ்சு பார்த்தீங்கன்னா சைஸ் நல்லா மாடு மாதிரி இருக்கும். வேகமாக பார்த்தீங்கன்னா வெளியேற்றிட்டு அடுத்த ப்ரீடிங்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு டயர்ட்னஸ் ஆகாமல் பார்த்தீங்கன்னா வேகமாக போயிடும். அந்த ஒரு விஷயமாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சில பேர் இப்போ கம்பெனி ஃபிட் யூஸ் பண்ணுறீங்களா புறாக்களுக்கு கேட்குறாங்க. அது இந்த ஒரு சில ஊருக்காரவங்க கேட்குறாங்க. இந்த பெங்களூர் பக்கம்லாம் கம்பெனி ஃபுட் நீங்கள் கம்பெனி ஃபீட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கம்பெனி ஃபீட்னா இதாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மிக்சிங் கலவை. ஓகே அந்த கலவையில் பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போ ஸ்டெராய்டு தான் ஒரு விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் கலக்குறாங்க. அது கலக்கிறதுனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் இந்த க்ரோத் அதுக்கு சைஸ் நல்லா வளர்கிறதுக்கு ஒரு ஷைனிங் கலர் குவாலிட்டி தர்றதுக்கு அதனால் அந்த புறாக்களோட மசில்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. இப்போதே இந்த புறா வாங்கக்கூடாது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. ஓகேவா. இதுவும் ஒரு வகையான ஃபுட்டு தான். அளவாக போட்டால் அது அமிர்தம். அளவுக்கு மிஞ்சி போட்டால் நஞ்சாயி புறா பார்த்தீங்கன்னா ஒரு இது ஆயிரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போடுங்க. புரோவை பற்றி நான் தவிடால் புறா வளர்க்கேன். தவிடால் புறா போடலாமா கேட்டீங்கன்னா ஒன்றும் கவலையே இல்லை. யார் உங்கள் காசு நீங்கள் புறாக்கு நீங்கள் போட போகிறீங்க போடலாம். உங்கள் போடனால உங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன சொல்கிறேன். தவிடால் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு 1 லட்சம். ஓகேவா. 1 லட்சம் வெளியே தள்ளி விடும். ஓகேவா. 1.5 மாதத்தில் வெளியே அந்த குஞ்சு பிறந்த கொஞ்சம் தள்ளி விட்டுரும். அது அந்த மிச்சருக்கு இடையில வந்து முட்டை வச்சிரும். இது கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீடிங் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா புறாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அங்கிட்டு இருக்க கான்செப்ட் தான் உங்கள்கிட்ட இன்னும் பார்த்தீங்கன்னா உங்கள் புறா ஹெல்த்தியாக பார்த்தீங்கன்னா நோயப்படாமல் தரமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் போடலாம். இப்போ நான் சொல்கிறேன் எந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷரை கையில் அள்ளி இப்போ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா யாரும் ஃபீட் பண்ணாதீங்க. அப்படியே ராவாலாம் எப்பயும் போடக்கூடாது. ஓகேவா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபினிஷர் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷரை கலந்துருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிக்சிங் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்களுக்கு இப்போ என்ன மிக்சிங் ஃபுட்டில் நீங்கள் உங்கள் புறாக்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஃபுட்டு போடுறீங்களோ அந்த ஃபுட்டில் தான் பார்த்தீங்கன்னா இதை கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலந்து போடணும். ராவா பார்த்தீங்கன்னா கொடுக்காதீங்க. ராவா கொடுத்தா புறா வேகமாக அடி ஆயிரும். அப்புறம் அதுதான் என்கிட்ட கேட்கக்கூடாது. புறா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்க சொன்னீங்க நான் கொடுத்தேன் அப்போ ஏன் புறா பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு புறா அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா கம்பெனி பொறுப்பு அல்லை. நான் எப்படி சொல்கிறேன் அந்த மாதிரி கொடுங்க. இப்போ ரேஷியோ மிக்சிங் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோக்கு இப்போ 3 கிலோ எனிதிங் என்ன ஃபுட்டுன்னு வச்சுருக்கோங்க. மிக்சிங் ஃபுட்டோ நீங்கள் தனியாக கோதுமை மூட்டும் போகிறீங்க கம்பு மூட்டு போகிறீங்கன்னா உங்கள் இஷ்டம். அதில் நீங்கள் போகிற பார்த்தீங்கன்னா 3 கிலோக்கு 1 கிலோ ஃபினிஷ் ஆட் பண்ணால் போதும். அப்படி இல்லை இப்போ நான் சொல்கிற பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சி புறா வளர்க்குறவங்க என் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா. ரொட்டீனாக பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
இதே பார்த்தீங்கன்னா சாதா புறா வளர்க்கும்போது கேட்டிங்கன்னா நீங்கள் சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ மேக்ஸிமம் 1 கிலோ போகிறதா 1 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. 1 கிலோ வாங்கி வச்சுட்டு உங்கள் புறா ஒரு 10 புறா அடை உட்காந்துருக்கு முட்டை வச்சா அந்த 10 புறா பொரியும். பார்த்தீங்கன்னா அந்த பொரிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய ஃபுட்டில் ஃபினிஷர் ஆட் பண்ணி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் ஃபஸ்ட் டைம் பார்ப்போம் உங்கள் புறா எடுக்காது. அப்படியே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடல வேஸ்ட்டாக தான் கிடக்கும். ஏன்னா ஃபினிஷர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் நீட்டமாக இருக்குமா, புறாக்களுக்கு எடுக்க ஒரு மாதிரி சிரமமாக இருக்கும். இந்த புறா எடுக்காது. அது போக தான் எடுக்க ஆரம்பிக்கும். அப்படியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இப்போ முட்டை வச்சுருக்கும் பார்த்தீங்கன்னா முட்டை வைக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கலந்து போட ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா அது கொஞ்சமாக அதை திங்காது போக 1-2 வாய்க்குள்ளே போய் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஃபுட்டு தான், நான்வெஜ் மீன்லாம் கலக்குறாங்க அதில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புறா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் எடுத்துட்டுச்சுன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கவலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புறாவில் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போது உங்களுக்கு தெரியும், இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஃபுட்டு தான் இது, இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா யாருமே அதை சொல்லலை. நான் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் யாரும் சொல்கிறேன். ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு நான் யாருமே சொல்லலை. நான் சொல்கிற விளக்கம் சொல்லலை. வெறும் வாங்கி போடலாம் மிக்சிங் ஃபுட்டில் ஃபினிஷர்னு ஃபுட்டு மேக் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஃபினிஷர்னு நெக்ஸ்ட் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க அப்படின்னு போட்டு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் புறாவோட சைஸ் அப்போயே உங்களுக்கே தெரியும். ஷைனிங் புறாவோட குவாலிட்டினஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவாக இருக்கும். இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் புறா வளர்க்குறாங்க. அந்த 10 பேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக புறா வளர்க்குறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய ஃபுட்டு டிப்ஸ் ஏற்கனவே இந்த நிறையா மல்டிவிட்டமின் டானிக்ஸ் எல்லாமே பற்றி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த 10 வீட்டில் புறா ஒருத்தவங்க வாங்க வர்றாங்க, பார்த்துக்கிட்டே வராங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்தோன்னா அவங்களுக்கு லைக் ஆயிரும். லைக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் புறா தான் கேட்பாங்க. ஏன் எதிர்க்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஃபுட்டும் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, மல்டிவிட்டமின் டானிக் தான். ஓகேவா, அது யூஸ் பண்ணுறதுனால லைக் ஆகிட்டு வாங்குவாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு என்ன சொல்ல நேச்சுரலாக வளர்க்காமல் இதை இந்த மாதிரி வளர்க்குறேன், செயற்கையில் வளர்க்குறேன், அதெல்லாம் ஒரு இது இல்லை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி வாங்குவாங்க. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா தீமையாக அதெல்லாம் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. வாங்கலாம் கேட்டிங்கன்னா வாங்கலாம். இது விதமான ஃபுட்டு தான். அதனால் பார்த்தீங்கன்னா அழுத்தி பார்த்தீங்கன்னா 2 வாட்டி சொல்லிட்டேன். அவ்வளோதாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷரு இந்த கம்பெனி ஃபீடு இது பற்றி கம்பெனி ஃபீட்னா ஃபினிஷர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கேளுங்க. நான் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட கொடுக்குறேன். சரி கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோவோட முடிச்சுக்கிடுவோம். மித்தபடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கீழே வாட்ஸ்அப்பில் நம்மளோட நம்பர் இருக்கும். அதில் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் கமெண்ட்டில் உங்களுக்கு இது ப்ரோ எனக்கு புறா இந்த மாதிரி இருக்குது ப்ரோ அந்த மாதிரி இருக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு வீடியோ எடுத்து போகிறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி கைஸ், இந்த வீடியோ நம்ம சேனலில் இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாராச்சும் ஒரு நாள் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி கைஸ், டாடா பாய்.